ஹலோ வஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு தரமான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வெப்சைட்னா, இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சைட்டில் போட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணணும்னு நினைப்போம். லைக் நீங்கள் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து நம்மளுக்கு என்ன தேவை, ஜிஎஸ்டி நம்பர் வந்து தேவை. ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பரே இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் இது, ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராடக்ட்டை வந்து இந்த சைட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நிறைய ஃபியூச்சர் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விசிட் பண்ணுங்களேன் இந்த சைட்டை. ஸோ நான் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிட்டு இந்த சைட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து எல்லா கேட்டகரிஸும் இருக்கும். லைக் எலக்ட்ரானிக்ஸ், டாய்ஸ், அது மாதிரி வந்து எல்லா கேட்டகரிஸ்லையும் இருக்குது. அண்ட் நிறைய நாமளே வந்து டூல்ஸும் கேட்டகரிஸும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு சேலர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னா, ஸோ நான் வந்து மேலே அந்த ஐக்கான் இருக்கலாம் இந்தியா ஸ்டோர்னு, அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சேலர் லாகின் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணேன்னா என்னோடய லாகின் டீட்டெயில்ஸ் வரும். அண்டு ரெஜிஸ்டர் பண்ணேன்னா என்னோடய அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்டு நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறனால ஸோ நான் வந்து சேலர் லாகின் சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஐடியை வந்து நான் போட்டு என்னோடய பாஸ்வேர்டை வந்து நான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ போட்டு நான் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் போட்டேன். அது மூலமாக எடுத்த ரெவன்யூ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 310 ரூபா வந்து நான் ரெவன்யூ எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அண்ட் இந்த 310 ரூபா ரெவன்யூ வந்து எடுத்திருக்கேன். அந்த அமௌண்ட்டை வந்து அப்போவே வந்து நான் வித்ட்ராவும் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ பண்ணது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் பண்ணேன். ஒரு சைட்டு தான் வந்து நான் வந்து சேல் பண்ணேன், ஓகேங்களா? அந்த சைட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய்க்கு வந்து சைட்டை வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டாட்டிக் சைட்டை வந்து நான் கிரியேட் பண்ணி அதில் போட்டேன். அண்ட் இதில் வந்து எனக்கு 310 ரூபா வந்து ரெவன்யூ வந்து எனக்கு காசு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த சைட் மூலமாக. அண்டு நான் வந்து சைட் நேவிகேஷன் பாரை கிளிக் பண்ணிட்டு மை ப்ரொஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். யா, ஸோ இது வந்து என்னோடய டீட்டெயில்ஸ். நான் வந்து ஒன்ஸ் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்த டீட்டெயில்ஸ் இது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ வந்து 310, வித்ரா. ஸோ அதில் வந்து 310 ரூபா நான் வந்து வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய பேலன்ஸ் வந்து 0 ருபீஸில் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த சைட்டை வந்து நான் ஒருத்தங்களுக்கு தான் சேல் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஜஸ்ட் சேல் ஆன உடனே அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குக்கு போயிடுச்சு, ஓகேங்களா? அண்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து சேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போது இமேஜ் வந்து நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏஐ ப்ராடக்ட் இமேஜ் ஜென்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ப்ராடக்ட் பேக் சைடும் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் டைப் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்டா இல்லை டிஜிட்டல் ப்ராடக்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்னால் இமேஜு, வெப்சைட்ஸ் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறதெல்லாம் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னால் நார்மலாக வந்து நம்ம சேல் பண்ணுவோம்ல, அது எல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட், ஓகேங்களா? இதில் வந்து நான் வந்து என்னோடய ப்ராடக்டை வந்து நான் சேல் பண்ணணும். ஸோ என்னென்னா, என்னோடது வந்து பைத்தான் புக்கை வந்து நான் வந்து இப்போ சேல் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஓகே, பைத்தான் புக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். அண்டு நியூ அரைவல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ புக்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் சூஸ் பண்ணலன்னா இங்கே ஆர்னு போட்டு கிரியேட் நியூ கேட்டகரின்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறனால அந்த கேட்டகரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்னோடய பைத்தானுக்கான புக்கை வந்து நான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஒரு வேளை நான் சூஸ் பண்ணலன்னா லைக் நானாக வந்து ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து நான் கிரியேட்டை பைத்தான் புக் இமேஜ், ஓகே. ஸோ கிரியேட் பைத்தான் புக் இமேஜ் பேக்ரவுண்டை வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மட்டும் இப்போதைக்கு போதும். ஸோ அதனால் வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். ஸோ க்ராப் பண்ணி இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ மேக்ஸிமம் குவான்டிட்டி. ஸோ எத்தனை குவான்டிட்டிக்குள்ளே இருக்கணும்னா, இப்போ நான் வந்து சேல் பண்ணுறது இப்போ ஒரு புக்கு தான் நான் சேல் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நான் 1 கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து 1000 + 100 +
ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ மீன் அந்த புக் இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த புக்கை வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து ஒரு புக்கு அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 ருபீஸுக்கு நான் வந்து வைக்கிறேன். அண்டு இது நான் வந்து என்ன ப்ரைஸில் வந்து சேல் பண்ண போகிறேன்னா, ஸோ 400 ருபீஸுக்கு வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அண்டு இப்போ வந்து நான் லான்ச் ப்ராடக்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ ப்ராடக்ட் லான்ச்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே கீழே அப்படியே நல்லா ஸ்க்ரோல் பண்ணேன்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரும். பைத்தான் புக் இந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு வேளை என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா நான் இங்கே வந்து என்ன பண்ணலான்னா நான் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு அப்டேட் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அப்டேட் ஆயிடும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எகைன் நான் வந்து என்னோடய மெயின் பேஜுக்கே போகிறேன். ஓகேங்களா. ஓகே. மெயின் பேஜுக்கு நான் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே பைத்தான் அடிக்கிறேன். ஸோ பைத்தான் அடித்தோடனே கீழே என்னோடய புக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் நான் இப்போ வந்து நான் பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பை பண்ணும்போது லைக் நம்மக்கிட்ட வந்து அட்ரஸ், மொபைல் நம்பர் அதெல்லாம் வந்து வாங்கும். ஸோ ஓகே. அண்ட் இப்போ வந்து நான் வந்து ஒரு கூப்பன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அவங்களே வந்து கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கூப்பன் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் வந்து பே ஆன் டெலிவரி இல்லை வந்து கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ணிடுவோம் ஈஸியாக. அந்த மெசேஜ் மூலமாக ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுப்போம். ஸோ அதை வந்து இந்த சைட்டில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஆர்டர் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த லான்ச் பண்ண ப்ராடக்ட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த சைட்டை வந்து அனுப்பி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். அண்டு யூஆர்எல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. அந்த யூஆர்எல்லை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ அனுப்பி நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செல்லர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, டெவலப்பருக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன்னா, இந்த மாதிரி செல்லர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகும். ஸோ கரெக்டான செல்லர் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அலோவ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அண்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது லைக் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கரெக்டான ப்ராடக்ட் தானான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா. அண்டு நம்ம வந்து ப்ராடக்ட் அதுக்கான நம்ம சேல் பண்ணதுக்கான அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா, அந்த ப்ராடக்ட் வந்து எப்போ வந்து டெலிவரி ஆகி அந்த யூசர் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களா, ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களா, ஸோ அவங்க கைக்கு வந்து எப்போ வந்து ப்ராடக்ட் போகுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு காயின் வந்து நம்மளுக்கான அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேயே வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்தியா ஸ்டோர் அதை வந்து நான் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போய்ட்டு சைடில் நேவிகேஷன் கொடுத்துட்டு மை ப்ரொஃபைல் கொடுங்க. ஸோ மை ப்ரொஃபைல்னு கொடுத்த உடனே உள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம 100 ருபீஸுக்கு மேலே வந்த உடனே ஸோ அங்கே சென்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு காட்டும். போன உடனே அவங்க வந்து ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கான அமௌண்ட்டை வந்து இதில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இந்த வித்ரா ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து ப்ராசஸ் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக நம்ம ₹1 கூட நம்ம இதில் வந்து கட்ட வேண்டியது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டை வந்து அதில் போடுறோம். நம்ம ப்ராடக்ட்டை போட்டதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு வந்து ஒருத்தங்க வருவாங்க. அந்த ப்ராடக்ட்டை வாங்கி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து உங்கள்கிட்டயே வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து செக்யூராக அனுப்பணும். ஒரு வேளை வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து ரிட்டன் அனுப்பிடுவாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு வராது. ஸோ இது எல்லா இதுலேயும் வந்து இருக்கிறது தான். ஜஸ்ட் நான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பரே இல்லாமல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வெளியே விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் மறக்காமல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த சேனலுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் ப்ளீஸ்.